அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். தட்டைப்பயிறு புலாவ். தட்டைப்பயிறு நம்ம கூட்டு செஞ்சுருப்போம், வாழைப்பூவில் போடுவோம், கீரையில் போடுவோம், அது மாதிரியெல்லாம் சுண்டல் செஞ்சுருப்போம். அதெல்லாம் இது தட்டைப்பயிரை வச்சு ஒரு புலாவ் செய்யலாம். இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. தட்டைப்பயிறு இது ஃப்ரெஷ் தட்டைப்பயிறு, அதாவது பச்சை தட்டைப்பயிறு. இதே நம்ம காஞ்ச தட்டைப்பயிறு நம்ம கடையில் வாங்குவோம்ல, மளிகை கடையில், அது கிடச்சிதுன்னா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு ஊற வச்சுடுங்க. நான் தெரிஞ்சவங்க தட்டைப்பயிரையே கொடுத்தாங்க, பச்சை தட்டைப்பயிறு, அதனால் அதை அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி, அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம எப்போவுமே போடுற 2 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், தனியா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், நல்லாயிருக்கும். ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம். நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்காது, காரமாகவும் இருக்காது. அதனால் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டமாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அப்போ ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கும்ல, அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்ல, அது வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அந்த தட்டைப்பயிரை இதோட சேர்த்திடலாம். என்னோடது ஃப்ரெஷ் தட்டைப்பயிறு, அதனால் நான் அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். கொஞ்சம் எண்ணெய் நல்லா இதோட சேர்ந்து கோட்டாகி வரும். ஊற வச்ச அரிசி தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இதோட சேர்த்திடலாம். அரிசி போட்டதும் நல்லா கொஞ்சம் உடையாமல் திருப்பி விடணும். இது மாதிரி லேசாக நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி விடணும். போட்டு கிளறக்கூடாது, கிளறினா அரிசி உடஞ்சிடும். ஊற வச்ச அரிசிங்கிறதுனால லேசாக கிளறிடணும். இந்த டம்ளர் தான் நான் 1 கப்பு அரிசி, 1 கப்பு தட்டைப்பயிறு எடுத்துருந்தேன். 1 2 கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 கப் அளவுக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்போது நம்ம சாதமும் தட்டைப்பயிரும் எல்லாமே நல்லா வெந்து ஒரே மாதிரி கலந்து வந்திருக்கும். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த புலாவ். அவ்வளோதான், பாருங்கள், தண்ணியும் கரெக்டாக வற்றி கரெக்டாக இருக்குது. மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான். இது லஞ்ச் பாக்ஸ்க்கே கொடுத்து அனுப்புனா கூட நல்லாயிருக்கும். ஹாட் பேக்கில் போட்டு கொடுத்து அனுப்பலாம். இல்லை நார்மல் டிஃபன் பாக்ஸாக இருந்தால் ஆறுனா கூட நல்லாயிருக்கும். கூட ஒரு அப்பளம் இல்லை வடாம் அது மாதிரி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்றலாம். சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு புலாவ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.